அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபேக் ஐடிஸ் என்னோட பேரில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணி ஸோ யாராவது பணத்தை கேட்டால் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 20,000 அனுப்புங்க, நான் ஒரே மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 1,00,000 பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் கமிஷன் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரிடையுமே படத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அப்படியே உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி தரேன், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அவங்கள வந்து வீடியோ காலில் வர சொல்லுங்கள். ஸோ வீடியோ காலில் வர சொன்னீங்கனாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே மார்க்கெட். ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருந்தது காலையிலேருந்து. ஸோ நான் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா 49,181 தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 49,174. ஸோ அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஒர்க் அவுட் ஆனிச்சு. 49,231 வரைக்கும் வந்தது. பிவோட் ரேஞ்ச் வந்து 49,050. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிவோட்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 49,050ங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஸோ அந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் மேலே போனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துட்டு ஒரு சைட்வேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து 48,500 நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரல. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் தான். அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 500 போணுச்சு, மறுபடியும் 500லேருந்து 200 வந்தது. ஸோ 1.5 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் டேல வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஹைகினேசிக் கேண்டில் ஒன் டே வச்சு பார்த்தா கூட ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எதை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதியோட லோ வந்து 48,659.70. ஸோ அதை கட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 48,659க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் இதே இடத்த வந்து, அதாவது 48,700 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு 49,240 250 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கான கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 49,170. பிவோட் பாயிண்ட் வந்து 48,950. சப்போர்ட் வந்து 48,700. இன்னைக்கு ஹை வந்து 49,252. லோ வந்து 48,784. ஓப்பன் வந்து 49,174. க்ளோஸ் வந்து 48,895. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை செல் கலந்த மாதிரி தான் மூவ்மெண்ட். ஸோ இதை வச்சு வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் டே கேண்டில் இந்த லோக்கு கீழே க்ளோஸ், அதாவது இந்த லோக்கு கீழே 48,659க்கு கீழே மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு பி சைடு வந்து போகலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட வேணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன் விழுந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 48,659க்கு கீழே வந்து கேப் டவுன் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து பி சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஸோ ஒரு சின்ன கேப் டவுன் மட்டும் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 48,784 இன்னைக்கு லோ, சப்போஸ் 48,700 இல்லை இதுக்கு, அதாவது 48,659க்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அவசரப்பட்டு பி சைடு போக வேணாம். 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிருங்க. எந்த இடத்துலனா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லோ வந்து இன்னைக்கு கட் பண்ணலை. அதாவது மே 3ஆம் தேதியோட லோ வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து கட் பண்ணலை. ஸோ அதுவும் கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஓப்பன் ஆகிற இடம் தான் இது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட். ஸோ அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும் 48,700. ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகிறப்ப மட்டும் நம்ம ரெண்டு சைடாக வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் பிவோட் வந்ததுக்கப்புறம் போங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் போகிறதா இருந்தால்
இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ். ஸோ ஒன்று வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட 48,659க்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் புட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு மேலே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று லோக்கு மேலே தான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 48,895. ஸோ அதையும் தாண்டி மேலே ஓப்பன் ஆகிறப்ப ஸோ தாராளமாக வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடும். அதனால பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷனும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் புட் ஆப்ஷன் சைடும் போனீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து பிஎன்பி சொல்லியிருந்தேன் 132.25. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 127ல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருந்தேன் 1505.85 வந்தால் பை எடுக்க சொல்லி, ஆனால் அந்த இடமும் வரல. கொட்டாக் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கொட்டாக்ல, ஒரு பாசிட்டிவ் சைடு ரிசல்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சி நியர்பை நல்ல சப்போர்ட்ல தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. எந்த சப்போர்ட்னா 117.20. ஸோ அந்த இடம் வந்தால் பை பண்ணோம்னா 119, 121 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஐடிஎஃப்சியில். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன். ஸோ எஸ்பிஐஎன் நல்லா தான் மேலே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால், ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபால் எடுத்து ஸோ ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டுக்கு நியரில் தான் நின்றுட்டு இருக்குது. சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 800. ஸோ இதெல்லாம் போயிட்டு சார்ட்டில் போய் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சப்போர்ட் வந்து எப்படி வரையணும் அப்படின்னு. ஹைக்கினேசி கேண்டல் வச்சுட்டு ஸோ லாஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் லோவையும் லாஸ்ட் 3 லைன்ஸ் ஹையும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 800ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணோம்னா 810, 20 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எஸ்பிஐ பேங்க்ல. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஒர்க் ஆயிருக்கு. நான் ஃப்ரைடே வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. 647.45 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் வந்துச்சுன்னா 647.45 வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு செல் எடுக்கலாம். அதோட டார்கெட் வந்து 640, 35 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை தான், அதாவது மே 3ஆம் தேதி ஃப்ரைடேவோட ஹை தான் பார்த்தீங்கன்னா 655.55, 656 கூட ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் செல் சைடில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஐடிஎஃப்சியோட சப்போர்ட் வந்து 117.20, ரெண்டாவது வந்து எஸ்பிஐஎன் அதோட சப்போர்ட் வந்து 800, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 647.45. ஸோ அதோட டச் பண்ணிருச்சுன்னா ஸோ மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா 630, 35 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி இதை கட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஏதாவது 48,659க்கு கீழே மார்க்கெட் கீழே ஓப்பன் கேப் டவுன் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும். இல்லைன்னா கொஞ்சம் சஸ்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஸோ கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 48,700 வந்துட்டு 49,200 போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே விழுவும். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு, அதாவது 49,500லேருந்து 48,700க்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.